வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பரான இடத்துக்கு கொண்டு போய் தான் சுற்றி காட்ட போகிறேன். அண்ட் இந்த மாதிரியான இடம் உங்கள் ஊர்லேயும் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரியான பிளேஸ் வெளி உலகத்துக்கு தெரிகிறதே இல்லை, நிறையா பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் நான் உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இடம்னு சொல்கிறத விட கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குகைக்குள்ளே ஒரு கோவிலுங்க. அந்த மாதிரியான ஒரு கோவிலில் தான் இப்போ போய் ஒரு விசிட் பண்ணி போகிறோம். இந்த கோவிலுக்கு போகிற ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே இயற்கை எழிலோடு இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் வேறு செம்ம கிளைமேட்டு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணி போனேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர், நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து போனோம் அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் டு திருச்சி போகிற ஹைவேஸில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்கும். அதை பக்கத்தில் ஒட்டியே ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு தான். இந்த ரோட்டு வழியாக உள்ளே போகணுன்னா 8 கிலோமீட்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு போர்டுமே வச்சுருப்பாங்க. தச்சங்குறிச்சி குகைமுருகன் கோவில் செல்லும் வழி அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த போர்டுலேருந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கோவிலில் போய் ரீச் ஆகிடலாங்க. நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. முருகர் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் ஒரு மயில் உட்காந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை சிலைன்னு தான் நினச்சேன். பட் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஒரு மயில் அப்படின்ட்டு. அது என்னை பார்த்ததுமே பயந்து ஓடியே போயிடுச்சு. ஃபைனலாக குகை முருகன் கோவில் உள்ளே வந்துட்டோம். இந்த கோவில் உள்ளார்க்க பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது. இந்த சன்னதி பூட்டி இருந்துச்சு. மதியானம் 2 மணிக்கு நான் போனதுனால சன்னதி க்ளோசிங்கில் இருந்துச்சு. பட் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்ம் வரலாம். ஏன்னா அப்போ அபிஷேகம், அலங்காரம் அண்ட் அன்னதானம் இதெல்லாம் நடக்குமாமா. இந்த முருகருக்கு வெளியில் பக்கத்துலேயே ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்கங்க. அந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகர் அங்கே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் தான் இருந்திருக்காராமா. இந்த குகை தான் இது. இந்த குகையில் தான் ரொம்ப காலங்களாக, அதாவது பல வருஷங்களாக இந்த குகையில் தான் இருந்திருக்காங்க. இப்போ சில காலங்களாக தான் வெளியில் எடுத்து வச்சு கும்பிட்றாங்க. இப்போ இந்த குகையில் சிவலிங்கம் தாங்க இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த கோவிலுக்கு குகை முருகன் கோவில் அப்படின்ற பேரும் வந்துச்சு. இந்த குகைக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே வவ்வால் கூட்டம் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த வவ்வால் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போய் அழகாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குகை 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான குகைங்க. அதை இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெனோவேஷன் பண்ணுறப்போ உள்ளார்க்க பாம்பெல்லாம் இருந்துச்சான். பட் அது எதுவுமே ஒன்றுமே பண்ணலையாங்க. அதே மாதிரி அப்போ உள்ள காலகட்டத்தில் முனிவர்களும் சித்தர்களும் இந்த மாதிரி குகைக்குள்ளே உட்காந்து தான் தவம் பண்ணுவாங்களாங்க. வெளி உலக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்றதுனால. இது முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்குன்றில் கடின கற்பாறைகள் இருக்குது. இதில் இயற்கையாகவே இந்த குகை உருவானதாகவும் அதில் முருகப்பெருமான் சுயம்புவாக தோன்றினதாகவும் இந்த குகைக்கு முருகனோட அருள் பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்றதும் இங்கே வர பக்தர்கள் இந்த குகை முருகன் கோவிலில் மனசார எது வேண்டிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே இருக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த குகை முருகன் கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. ஏன்னா வழியில் கொஞ்சம் குரங்குகள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து சேஃபாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். டாடா, பை பாய்.